சங்கீதம் 9ஆம் சங்கீதம் Psalm chapter 9 verse 10. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை தேவன் கைவிடுவதில்லை. இதுதான் நீ சப்ஜெக்ட். யாரெல்லாம் தேவனை தேடி போனாங்களோ, யாரெல்லாம் தேவனை விட்டுட்டு வேற யார் இடத்தை தேடி போனாங்களோ அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து தான் பரிசுத்த ஆவியான இந்த வேளையில நமக்கு செய்தியின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குரிய நீய நாமம், தேவனால் ரட்சிக்கப்பட்ட நீய நாமம், தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீய நாமம், நீதிமான்களா இருக்கிற நீய நாமம், பலவிதமான போராட்டம் வரும்போது அநேக கிறிஸ்துவங்க அந்தனியார் சீட்டு போட்டு வர போறாங்க. எங்க போறாங்களா? என்ன அந்தனியார் சீட் அவுட்டுங்கிறாரு. சில பேர் என்ன பண்றாங்க, நமாஸ் கிட்ட போய் நிக்கிறாங்க. அவர் எடுத்து அப்படி புகை போட்டா எல்லாம் ஆயிடும். யார் போறான்? கிறிஸ்துவன். யாரை தேடி போறான்? பிற ஜாதியை தேடி போறான். சில கிறிஸ்துவ எங்க போறான்? 5 அறிவு உள்ள கிளி கிட்ட போய் உக்காந்துக்கிறான். என்ன சொல்லுமா, என்ன சொல்லுமா, என்ன சொல்லுமா. எதுக்கிட்ட உக்காந்துக்கிறான்? கிறிஸ்துவன் பேசுமா. கிளியெல்லாம் பாத்துக்கிறீங்களா? பின்ன பார்க்காத மாதிரியே இருக்கிறீங்களே. கிளினா என்னவோ தெரியாத மாதிரியே அப்படியே பாக்குறீங்க. கிளினா என்ன தெரியுமா? காக்காவா? பேரட். அதுக்கிட்ட போய் உக்காந்துக்கிறான். நம்ம இந்த வார்த்தை கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆமென். அப்படியே அந்த வசனத்தை வாசிங்க, முழுசா வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த சத்தியத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, ஆமென், அவர்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகி போக மாட்டார்கள் என்று வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்றார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்ம நம்பி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை. கடந்த வாரம் விசுவாசத்தை பத்தி அப்படியே தொடர்ந்து பேசிட்டே வரேன். ஆனா நாளுக்கு நாள் கிறிஸ்துவனுக்கு தேவன் மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கிற காரணம் பணம் பெருகி போச்சு. பணத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாங்க. ஆமென். பணம் இருந்தாலும் போதும். ராஜா சொல்றான், ஆடு மேய்த்திருந்தவன் ராஜாவா இருக்கும்போது அவன் எழுதினான் சங்கீத புஸ்தகத்தை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம எவ்வளவுதான் தேவனுக்கு விரோதமா காரியங்கள் செய்திருந்தாலும் கூட அவர் நம்மை கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். ஒரு கால் மனுஷனுக்கு முன்பதாக நீ எதாவது தவறு செய்தீங்களா இல்ல எதனா பண்ணிட்டீங்களா அவன் மன்னிக்க மாட்டான். அவன் விட்டுடுவான். அவனை போடா, என்ன செத்து போடா அப்படின்னு சொல்லி விட்டுடுவான். ஆனா கர்த்தராகிய தேவன் அப்படி அல்ல. நீ இஸ்ரவேல் ஜனங்க கிறிஸ்துவுக்கு எவ்வளவுதான் விரோதமா செய்தாங்க. ஆமென். அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. Deuteronomy chapter 24 verse 9 to 31. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29 இருந்து 31 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தாங்க. அடிமைகளா இருந்த இஸ்ரவேல் ஜனங்க, 430 வருஷமாய் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்க, கைகளிலும் கால்களிலும் சங்கிலியால் கட்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில சரியான சாப்பாடு இல்ல. ஆமென். அடிமை இரவும் பகலும் அடிமைகளா வேலை செய்திருந்தாங்க. நாட்டுல வேலை செய்தாங்க, எகிப்தியர் வீட்டுல வேலை செய்தாங்க. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆமென்.
அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, தயவுசெய்து என்ன பாருங்க, பைபிள் யாருன்னு ஒருத்தர் படிச்சா போதும். என்ன பாருங்க, அதனால தான் நான் சொல்றேன், வருங்கெல்லாம் ஒரு நோட் புக் வச்சுக்கணும். அவன் நாளைக்கு திடீர்னு உங்களை ஊழியக்காரனா ஒரு ஊழியக்கார கர்த்தர் அழைத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு ஏதோ பிரஜாதி ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு வந்து என் வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு செய்தி கொடுங்க, என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்ப டக்குன்னு என்ன பண்ணோம்? வசனம் வச்சுக்கணும், கையில வச்சுக்கணும். நாங்களாம் அப்படித்தான் ஊழியத்துக்கு வந்தது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்தது ஒண்ணு ஃபாதர் பர்க்மேன், அவர் பாடலை பாடி தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அவர் மூலியமா, பாடல் மூலியமா தான் ரட்சிப்பு கொள்ள வந்தேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை யார் மூலியம் வந்தனா, யாரு? ஜபராஜ். யார பேரு? அவரு இல்லை, இன்னொருத்தர் இருந்துட்டார் பாருங்க, ஸ்ரீலங்கால வந்து பெரிய ஊழியக்கார் சாம் ஜபதுரை. கைகளை தட்டுங்கம்மா. நான் ஊழியத்தை தொடங்கத்துல நான் வரும் பொழுது அவர் புக்கு தான் நான் படிப்பேன், செய்தி கேட்குவேன். ஆனால் அவர் புக்கு வந்து ரொம்ப அருமையா எழுதுவார், ரொம்ப அருமையா எழுதுவார். அந்த வார்த்தை ஒரு சப்ஜெக்டை வச்சு அவர் எழுதுவார். ஆமென். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை கொண்டுதான் நான் முதல்ல நான் ஊழியத்துக்கு வரும்போது ஃபாதர் பர்க்மாஸ்டைய பாடல்கள், அதாவது தேவன் கொடுத்த பாடல்களை பாடி ஆண்டுக்குள்ள நான் வந்தேன். ஆமென். அதே போல இவருடைய புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி நான் செய்தி கொடுக்க வந்தேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நாங்க சொல்ற சில வசனங்களை நீங்க எழுதி கொள்ளும் பொழுது, ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, எழுதி கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அந்த வார்த்தைகளை உங்களை பலப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. தேவன் அடிமைகளா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரு, எல்லா தேவைகளும் சந்தித்தாரு. ஆனா அவங்க தேவனுக்கு விரோதமா அநேக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆமென். இதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நம் தேவன் இரக்கமுள்ள தேவன். ஆமென். நம் தேவன் யாரு? இரக்கமுள்ள தேவன். ஆகவே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உபாகமம் 29ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி 21, 29, 30 வாசிங்க. அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது, அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அவரை கண்டடைவாய். அடுத்த வசனம், நீ வியாக்குலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படியானால் கீழே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனுக்கு எவ்வளவுதான் விரோதம் செய்திருந்தாலும் நீ மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் 31வது வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் வாசிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் யாருன்னா வாசிங்க. இந்த வசனத்தை யார் முதல்ல வாசித்தாங்களோ அவங்க தொடர்ந்து வாசிக்கணும். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் பாருங்க ஒன்னு சொல்றார், அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. இது யார் கொடுத்தது? பிதாக்களுக்கு. யார் அவர்கள் பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசா, யாக்கோபு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவுதான் தேவனுக்கு விரோதமா காரியம் செய்திருந்தாலும் கூட அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் இரக்கத்தை காட்டுகிறவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். உலகத்துல எல்லாம் விட்டுடுவாங்க. அதனால ஆண்டவர் சொன்ன, உன் தாய் மறந்தாலும் உன் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஐயோ குடும்பம் விட்டு போச்சு, அண்ணன் தம்பி விட்டு போயிட்டாங்க, எல்லாம் விட்டு போயிட்டாங்க, கவலைப்படாத. இந்த உயிரை சுவாசத்தை கொடுத்தவர் யாரு? அவர் நம்மளை கையே விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 34வது சங்கீதம்
10வது வசனம். இந்த மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். என்ன தேவனா அவரு? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல வாசிங்க, கன்னடா தெலுங்குல வாசிங்க, கன்னடம் தான் கன்னடல வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். For the Lord your God is a merciful God. He will not abandon or ஜோஷுவா முன்னாடிமா, ஜோஷுவா முன்னாடி வாசிங்கம்மா. For the Lord your God For the Lord your God is a merciful God. He is a merciful God. He will not abandon or destroy you or forget the covenant with your ancestors, which he has confirmed to them by oath. Amen. Hallelujah. Hallelujah. நான் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் மறக்கவும் மாட்டார். பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. இவர் கொடுத்தாங்க இல்லையா? என்ன கொடுத்தாங்க? நீ ஆசீர்வாதமா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் சங்கீதம். Psalm 34:10 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா. அல்லேலூயா. காட்டுக்கு ராஜா எது? சிங்கக்குட்டி. ஆமென். அல்லேலூயா. நான் சில அனிமல் சேனல்ஸ் எல்லாம் பார்க்குவேன். சிறுத்தை எவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையா? சீதான்னு சொல்லுவாங்க இல்ல, புலி எவ்வளவு ஸ்ட்ராங். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு ஸ்ட்ராங். அது பார்த்தாவே எல்லாம் ஆயிரக்கணக்கான அடி ஓடுவாங்க. ஆனா அந்த காட்டுல சிங்கம் ஒண்ணு இருக்குது. ஆமென். ஆனா அந்த சிங்கத்தை பார்த்தா இதெல்லாம் பயந்து ஓடும். ஆமா, நின்னா போதும். ஒரு 20-30 சிறுத்தை இருந்தா கூட, புலி இருந்தா கூட என்ன பண்ணுது? ஒரே ஓட்டம். என்ன சிங்கம்? காட்டுக்கு ராஜா யாரு? சொல்லுங்க, யாரு? சிங்கம். ஜோரா சொல்லுங்க. அல்லேலூயா. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் இல்லையா? அந்த சிங்கத்துக்கு அந்த குட்டிகளுக்கு சாப்பாடு கிடைக்காத போயிடுமா? சிங்கம் அப்படியே தேடின்னு போயினே இருக்குமா தான் குட்டிகளுக்கு சாப்பாடு கிடைப்பதற்காக. ஆனா அந்த காட்டுல அந்த குட்டிகளுக்கு சாப்பாடு கிடைக்காத போயிடுமா? ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு 3 வேளை சிக்கன் 65 தானா? நிறைய அப்படியே சாப்பிடாதீங்க. நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல போயிருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அது இல்லைன்னா எனக்கு ஆகுது இல்லைங்க. ஆமா, நான் நீ சாப்பிடுற கட்டி நீ சாப்பிடாது சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அது கொஞ்சம் இருந்தா தாங்க, கொஞ்சம் வாசனை இருந்தா தாங்க. இந்த காட்டிலே சிங்கம் தன் குட்டிகளுக்கு குழந்தைகளுக்காக சாப்பாடு தேடி போடுமா? ஆமென். ஒண்ணுமே கிடைக்காதா? ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நானும் ஏத்துனேன், கிறிஸ்து ஏத்துனேன். இப்ப 2 வேளை எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை. யாருன்னா சொல்ல முடியுமா? ஏன்னா அன்றென்ற ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணி எது இருந்தாலும் ஆமென், எது இருந்தாலும் ஆமென். அல்லேலூயா. எந்த சாப்பாடு இருந்தாலும் என்ன சொல்லணும்? முதல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடணும். ஆமென். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், அவங்களுக்கு 100% நன்மை வச்சிருப்பார். நன்மையான காரியங்களை கர்த்தர் வச்சிருப்பார். அது ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 10வது வசனம். Psalm 119 verse 10. சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. எந்த வேளையில முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு,
முழு சரீரத்தோடும் கர்த்தரையே கர்த்தரையே தேடுவேன் தேடுவேன் தேடுவேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன எருமையால 29ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்களை சொல்லிவிட்டு நான் வரேன். தேடுகிறவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷன் தேவனை தேடாம ஒரு இடத்துக்கு போனா அவன் வாழ்க்கை என்ன ஆனது, அவன் குடும்பம் என்ன ஆனது என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். ஆமென். அதற்கு முன்பதாக சில வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஜெரமியா சாப்டர் 29 verse 13. ஜெரமியா 29ஆம் அதிகாரம். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், கண்டுபிடிப்பீர்கள். கைகள் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். எதுக்கு சொல்றாங்க? கையால தட்ட மாட்டேன்றாங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. அவர் முழுமையாய் தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைகிறோம் என்பதை வேதத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. 29ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வாசிங்கம்மா. நீங்கள் 11வது அதே ஜெரமியா 29 11 இருந்து 14 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிற நினைவுகள் அறிவேன். கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தானத்துக்கே உங்களை திருப்பி கொண்டு வருவேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்றார் 29:11 நல்ல வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். புரியுதா தமிழ் இது இல்லையா? அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல நாம் தேடும் போது இல்லையா, நம் நினைவெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கைகள் தட்டி தேவனை நாம் மதிப்போம். ஆமென். நம் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென். அவரை தேடும் பொழுதுதான் நம்மள எதை எதிர்பார்க்கிறோமோ அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென். அப்ப நம்ம கர்த்தர் தேடணுமா தேடக்கூடாது? அப்பதான் அவர் நிறைவேற்றுவார். அவரை தேடாம ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருந்தா கர்த்தர் செய்வாரா? செய்ய மாட்டார். அவரை விட்டுட்டு மற்ற ஜாதி ஜனங்களை குடும்பங்களை பார்த்து போனாக்க கர்த்தர் செய்திருவாரா? செய்ய மாட்டார். ஆமென். என்ன சொல்றேன்னா, எப்பொழுதும் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம விடக்கூடாது இல்லையா? நம்ம விசுவாசிக்கிற தேவன் நம்ம விடக்கூடாது. நான் நம்புகிற தேவனை விடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் நாம் தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 13வது வசனம். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுகிறானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை தேடுகிற காலமாய் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற காலமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது ராஜா மரிக்கிற நேரம் வந்து விட்டது. இப்போ சாலமோனுக்கு தான் தகப்பன் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்?
ராஜா தாவீது ராஜா அவன் சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, நான் ஆடு மேய்த்திருந்தேன், என்ன கர்த்தர் ராஜாவா மாத்தினாரு, ஒரு ராஜ்யத்திற்கு என்ன கிங்கா வச்சாரு, அநேக ராணுவங்களை முறியடிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருந்தாரு. இப்ப எனக்கு வயசாகி போச்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மரித்து போக போறேன். ஆமென். அப்ப அந்த பிள்ளைய பார்த்தவன் சொல்றான் ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, எழுதி வச்சுங்க இந்த வசனம். செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 28, சாரி ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 28. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளை தோற்றங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் சொல்றாரு பத்தியா, போறாரு அவரு. எத்தனை அப்பா சொல்றாங்க இந்த மாதிரி? சொல்லுங்க. கடவுள் விட்டுடாதா, நான் ஆராதிக்கிறதேன்னு விட்டுடாதா. அவர் தான் அவன் வாழ்க்கை, அவர் தான் அவன் ஆசீர்வாதம், அவர் தான் அவனுக்கு சமாதானம். ராஜா தாவீது ராஜா சொல்றான், பிள்ளைக்கு சொல்றான், கடைசி நாட்களில பிள்ளைக்கு சொல்றான், பலப்படுத்துற வார்த்தை சொல்றான், நீ ராஜாவா போற. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது நீ தான் ராஜாவா போற. நான் எப்படி கர்த்தரை நான் தேடினேனோ, நான் எப்படி கர்த்தரை தேடி அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேனோ, கர்த்தரை நான் தேடி நிமித்தம் கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்தினாரோ, அதே போல வாழ்நாட்களில நீ கர்த்தரை மாத்திரம் விட்டுடாத. ஆமென். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம், நீ அவரை தேடினால். 1 நாளாகமம் 1 கிரானிக்கல் சாப்டர் 28ஆம் அது வசனம் 9வது வாசிங்க. குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இதயங்களும் ஆராய்ந்து நினைவுகளை தேற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உனக்கு தென்படுவார். நீர் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிட்டுடுவார். சொல்றார், பிள்ளைக்கு சொல்றார். யாருன்னா சொல்லிக்கிறீங்களா? பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறீங்களா? ராத்திரில சொல்லிக்கிறீங்களா? எப்போதும் கடவுளையே பிடிச்சுக்கோ, தேவனே பிடிச்சுக்கோ. நம் தேவன் அவர்தான், ஜீவன் கொடுத்தவர் அவர்தான், பலவீனங்களை எடுக்கிறவர் அவர்தான், ஞானத்தை கொடுக்கிறது அவர்தான், கல்வி ஞானத்தை கொடுக்கிறது அவர்தான், போக்கில வாய்ப்புல அவர்தான் நம்மளை பாதுகாக்கிறவர். சொல்லிக்கிறீங்களா? அதான் சொல்லிக்கிறீங்களா? பிள்ளைங்களுக்கு புக்கப்படி பைபிள் படி ஞானம் சொல்லிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 5 hour பிள்ளைங்க புக்கு படிக்குவாங்க வீட்டுல, ஒரு 1/2 hour பைபிள் படிப்பாங்களா? ஆமென். ராஜா சொல்றான் பிள்ளைக்கு, அப்பா சாலமோனே, நீ விட்டுடாதப்பா, தேவனை விட்டுடாதப்பா, நான் போறேன்பா, இனி நீ ராஜாவா இருக்க போற, நீ வாழ போற, எல்லா விதத்திலும் தேவனை வச்சுக்கோ, முன்ன வச்சுக்கோ, தேவனை தேடு. நீ தேடாம போனீனா நிரந்தரமா அவன் விட்டுடுவாரு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நிரந்தரமா அவனை விட்டுடுவாரு. ஆகவே பாவம் நிறைந்த அந்த உலகம், விபச்சாரம் நிறைந்த அந்த உலகம், கொள்ளை நோய்கள் நிறைந்த அந்த உலகம், பிசாசின் கிரியைகள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்துல நம்ம யாரை தேடணும்? நம்ம வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது, அசுத்தாவி கிரியைகள் வரக்கூடாது. அப்ப நம்ம யாரை தேடி போனோம்? தேடினே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம்
1 3 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல், இவனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? யாரு? சவுல் தான். இவனை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 3 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டது. வாசிக்குமா? பென்மியின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள இந்த பென்மின் கோத்திரம் தான் பவுலும் பிறந்தது. ஆமென். இந்த 14 நிருபங்கள் எழுதுனா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. பென்மின் கோத்திரம், அதாவது 16வது கோத்திரமாக பென்ஜமின் கோத்திரம் சொல்லுவாங்க. ஆமென். அதுல யார் பிறந்து இருக்கிறான்? சவுல் பிறந்து இருக்கிறான். அது ரொம்ப சிறிய ஒரு கோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு ராஜாவை குறித்து நான் பேச போறேன். தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷனை குறித்து நம்ம பேச போறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடணும் இல்லையா? இப்ப நீங்க நாம தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் இல்லையா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தேவனால் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த உலகத்துல மனுஷனுக்கு முன்பதாக நான் ஒரு துரோகி மாதிரி தெரியலாம், ஒரு கெட்டனா தெரியலாம். ஆமென். ஆனா தேவனுடைய பார்வையில் நீங்கள் தான் நீதிமான்கள். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சவுலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவன் யார்? முதல்ல அது இன்ட்ரோடக்ஷன்ஸ் நான் கொடுக்கிறேன். பென்ஜமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன். 1 2 3 வாசிங்க. பென்மியின் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்மியின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான மெரகாத்துக்கு பிறந்த சேராரின் புத்திரராகிய அபிலேயின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சவுல் என்னும் சௌந்தரியம் உள்ள அழகான ஒரு வாலிபன். அப்படியே வாசிக்கும் போது பார்க்கும் போதுதான் இஸ்ரவேல் அவனை போல டாலஸ்ட் மேன் யாரும் இல்லை. ஆமென். அவ்வளவு உயரம், அவ்வளவு அழகு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு அழகு. ஒரு சிறிய கோத்திரத்துல அவன் பிறந்தவன் சவுல். அவன் அழகா இருந்தான், உயரமா இருந்தான், பலசாலியா இருந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவன் வீட்டுல கழுதை காணாத போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? சொல்லுங்க, என்ன போச்சு? கழுதை காணாத போயிடுச்சு. இப்ப அதை அவன் தேடி போறான். பாருங்க, கழுதையை தேடி போனவனுக்கு கர்த்தர் ராஜா மாத்துறாரு. வசனம் அதான் வந்தனே இருக்கு. அதனால நீங்க யாரும் இப்போ கழுதை தேடின்னு போயிடாதீங்க. ஆனா பாஸ்டர் சொல்லிட்டாரு, கழுதை தேடின்னு போனா ராஜாவாயிடுவாங்க, ராணி ஆயிடுவாங்க அப்படின்னு யாரும் கழுதை தேடின்னு போயிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல சாஃப்ட்வேர் கம்பெனி எதுனா அவன் ஆடு மேய்க்கிறது, 2வது கழுதை மேய்க்கிறது, 3வது பன்னி மேய்க்கிறது. இதுதான் பைபிள் இருக்குது. எதுனா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்து இருக்குதா? அமேசான்ல ஆபிரகாம் அமேசான்ல வேலை செய்தார். ஈசாக்கு இந்த இதுல வேலை செய்தார், அதுல வேலை செய்தார். ஏன் இல்லையா? ஏன் வேலை செய்தார் இருக்குதா? அந்த நாட்கள்ல ஆடு மேய்க்கிறதும் பன்னி மேய்க்கிறதும் கழுதை மேய்க்கிறதும் இருந்தாங்க அந்த நாட்கள். வேற என்ன வேலை இருக்கு சொல்லு இல்லையா? அதனால அந்த ஃபர்டிலைசர் இருந்திருக்கும். இப்போ இவன் கழுதை மேய்க்கிற ஒரு குடும்பம். ஒரு கழுதை காணாம போயிடுது. 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே ஒரு கழுதை தேடி போறான். இப்ப சவுலுக்கு ஒரு வேலைக்காரன் வச்சுன்னு போறான். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் படிச்சா நாளைக்கு ஆயிடும். இப்ப சவுல் அழகானவன், உயரமானவன், பலசாலி. அவனை போல டாலஸ்ட் மேன் இஸ்ரேல்ல யாரும் இல்ல. எல்லாம் இப்படிதான் பார்த்தாடுக்கலாம். அவன் அப்ப எவ்வளவு இருந்திருப்பான் பாருங்க. அவன் கழுதை வச்சிருந்தவங்க அவங்க வீட்டுல. ஒரு நாள் கழுதை காணாத போயிடுச்சு. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, சவுலு கழுதை காணாத போச்சு, ஒரு வேலைக்காரன் நிட்டுன்னு நீ அந்த கழுதையை தேடி போ. என்ன சொல்றாரு? நம்ம வீட்டுல எதுனா அவனுக்கு விட்டுட்டா, ஒரு ஆடை விட்டுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆடு காணாத போயிட்டா நம்ம விட்டுடுவோமா? பரவாயில்ல, போன போது விடுறேன் அப்படின்னு விட்டுடுவோமா? இல்லையா? அப்ப அந்த கழுதையை தேடி போறாம போகும் பொழுது கழுதை கிடைக்காம போயிடுது.
அப்போ அந்த இடத்துல அந்த வேலைக்காரன் சொல்றான், 6வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, ஏய் வாப்பா போலாப்பா சொல்றாரு. இனி கழுதை கிடைக்காதுப்பா, ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம், நம்ம திரும்பி போயிடலாம். இப்போ அப்பாவுக்கு வந்து கழுதை முக்கியமா புள்ள முக்கியமா? புள்ளதான் முக்கியம் இல்லையா? அப்ப அப்பா நினைச்சு வரணும்ல, ஓ நம்ம கழுதையை தேடி வந்தோமே, இப்ப நம்ம தூரம் போயிட்டு அப்பாவுக்கு நம்ம மேல என்ன வந்துருமே, புள்ளைய காணமே கவலைப்படுவாரு. இப்படிதான் வேதம் சொல்லுது. புள்ளைய சாவல் காணமே புள்ள காணமே கவலைப்படுவாரு. அதனால என் அப்பா வந்து என்ன தேடுவாரு, என் மகன் போனா ஒன்னும் வரலையே, அதனால நம்ம வாபஸ் போயிடலாம்னு சொல்லும் போது அந்த வேலைக்காரன் சொல்றான், இந்த இடத்துல ஒரு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான். வாசிங்க 6, 7, 8, 9 வாசிங்க. அதற்கு அவன் இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? இங்கதான் முக்கியம். இது பிரஜாத்தான் செய்யறாங்க, பிரஜாத்தான் செய்யறான், ஆசாரியம் பிரஜாதி தான் பூஜாரிக்கு செய்யறான், கிறிஸ்துவ செய்யறதில்லை. இப்போ அவன் சொல்றான் வேலைக்காரன், ஆண்டவரே சவுலே கழுதை நம்ம தேடி போறோம், நீ வர சொல்ற ஒரு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறான், தீர்க்கதரிசி இருக்கிறான், அங்க போனாருன்னா அந்த கழுதை எங்க இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. கரெக்டா சொல்லுவாரு. அப்போ சவுல் சொல்றான், ஆண்டவர் அப்பா சரிப்பா, நீ அபிஷேகம் செய்யப்பட்டதுன்னு சொல்ற, தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு சொல்றேன், அவர் கரெக்டா சொல்றாரு, எந்த இடத்துல கழுதன்னு சொல்றாருன்னு சொல்றேன். அப்போ தேவனுடைய மனுஷன் தானே. ஆனா அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுக்க ஒண்ணுமே இல்லையே. இதெல்லாம் எங்க நடக்குது? பிற ஜாதி ஜனங்கள் மாதிரி போய் பூஜாரி அவன் சும்மா போய் பார்ப்போம், நான் கோயில்ல எதனா தூக்கிட்டு போவோம். நீங்க ஏதோ அங்க தூக்கின்னு வராதிங்க, இங்க ஏதோ நீங்க என்கிட்ட எதுவும் தூக்கின்னு வராதிங்க, தேவனுடைய வார்த்தை சுமந்து போனாவே போதும். பாரு ஒரு ஊழியக்காரன் எப்படி கனப்படுத்துறாங்க பாரு, கனப்படுத்துறாங்க பாருங்க ஒரு ஊழியக்காரன். ஆமே, ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, அந்த ஊழியக்காரர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவர் எல்லாம் சொல்றாருன்னா தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷனாச்சு, என்கிட்ட எல்லாமே ஒண்ணுமே இல்லையே. வாசிங்க வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழித்து எல்லாம் வழியிலே சாப்பிட்டுடுமே, பொருளெல்லாம் சாப்பிட்டுடுமே, இப்ப ஊழியக்காரர்கிட்ட போறோமே, நம்மளுக்கு கழுதை எங்க இருக்குதுன்னு அவன் காமிக்க போறானே, அவன் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவனாச்சு, வெறும் கையை நம்ம எப்படி நம்ம அந்த ஊழியக்காரர்கிட்ட போக முடியும்? எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப அந்த வேலைக்காரன் சொன்னான், தேவனுடைய மனுஷனாக அவருக்கு கொண்டு போக காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லையே. அந்த வேலைக்காரன் பின்பு சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கால் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திஷ்டிகாரன் இடத்துக்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுபவன் முற்காலத்திலே ஞான சிருஷ்டிகாரன் எனப்படுவான். ஞான சிருஷ்டிகாரன் பத்தியா எதுனா எடுத்துட்டு போகணும், ஊழியக்காரருக்கு எதுனா எடுத்துட்டு போகணும். என்கிட்ட கொஞ்சம் என்ன இருந்துச்சான், வெள்ளி இருந்துச்சான். ஆமென், ஆமென், ஆமென். அந்த பாஸ்டர் வெள்ளி கோல்டு எல்லாம் கேட்டுவாரு, வாயை அப்படியே மூடினே இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பாரு, ஒரு ஊழியக்காரர் எப்படி கனப்படுத்துறாங்க பாருங்க. ஆமென். முதல்ல சவுல் சொன்னா போயிடலாம், ஆயிட்டு வரும் 10-15 கிலோமீட்டர் வந்துட்டோம், இனி கழுதை எங்க இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? அப்ப கழுதை காட்டுல என்ன எங்க அப்பா அதிகமா நேசிக்கிறவர், அவர் நாயிலேன்னு அவர் கவலைப்பட்டுடுவார், நான் போயிடலாம். ஆனா இவன் சொல்றான், அங்க ஒருத்தர் இருக்கிறார், அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், தீர்க்கதரிசி சொல்றவர், ஞான சிருஷ்டி இடத்துல இருக்குது. தீர்க்கதரிசிக்கு முன்னாடி அந்த வார்த்தை, அதனால அங்கே போலான்னு சொல்றான் வேலைக்காரன். சவுல் சொல்றார், நம்ம ஒண்ணுமே இல்லையே, அந்த ஊழியக்காரன் கொடுக்கறதுக்கு
சொல்லுங்க, ஒண்ணுமே அந்த ஊழியக்காரன் கொடுக்கறதுக்கு சொல்லுங்க, என்ன ஊழியக்காரன் கொடுக்கறதுக்கு? ஆமென், அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், வேலைக்காரன் என்கிட்ட சாப்பிட்டதெல்லாம் தீர்ந்து போச்சு, என்னன்னா சுற்றி எடுத்துன்னு வந்து போனாங்க, கொஞ்சம் தங்க வெள்ளி எல்லாம் எடுத்துன்னு வந்துருப்பாங்க. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட வெள்ளி தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. சரி போறாங்க. 14வது வசனம் 14 17 வாசனம். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தில் நடுவே சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையின் மீது ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்பே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பெண்மையின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலில் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தீனின் கைக்கு நீக்கலாக்கி என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன் தான் என் ஜனத்தை ஆளுவார். இவன் கழுதைதான் தேடி போனான். ஆனா ஆண்டவருக்கு சவுல் தேவை, தேர்ந்தெடுத்துட்டார் ஆண்டவர். ஆனா அவனுக்கு தெரியாது, யாருக்கு? ஏன்னா அவர் சித்தம் இல்லாம ஒன்றும் நடக்காது. நம்ம ஒரு கால் எடுத்து வைக்கணும்னா அவர் சித்தத்தை தான் எடுத்து வைக்க முடியும். அவர் சித்தலைன்னா பெண்டாயிடும் கால். ஆமா, என்ன ஆயிடும்? அப்ப இந்த காலம் பெண்டாயிடுச்சுன்னா தான் உட்கார வேண்டியதுதான். அவர் சித்தம் இல்லாத ஒன்றும் நடக்காது. இப்ப சவுலை கொண்டு ஏதோ ஒரு சித்தத்தை கர்த்தர் செய்ய போறார். அப்ப ஏதோ ஒரு கழுதை தேடி வந்தான். வரும்பொழுது அவனால கழுதை கிடைக்கல, திரும்ப போயிடலான்னு சொன்னான். ஆனா வேலைக்காரச்சுன்னா இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு, தேவனா அபிஷேகம் செய்யற மனுஷன் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா கரெக்டா சொல்லுவான் எந்த இடத்துல இருக்குதுன்னு. ஓகே போலாம். ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சரி ஏதோ வந்து நம்ம போய் கொடுக்கலாம். ஆமே, அல்லேலூயா. என்னைக்கு கழுதையை தேடி வெளியே வந்தானோ வீட்டை விட்டு, அப்பொழுது சாமுவேலுக்கு கர்த்தர் தரிசனமா சொன்னாரு, இதோ ஒருவன் வரப்போறான், கழுதையை தேடி வரப்போறான், இந்த ஊருக்கு வரப்போறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இந்த ஊருக்கு வரப்போறான். அவன் வரும்போது அவனை மேடை மேல ஏறி அவனை அபிஷேகம் பண்ணு. இது சவுல் தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் அவர் என்ன நினைக்கிறார் தப்பா நடக்கும். நம்ம சுயமா எவ்வளவுதான் போராடினாலும் அவர் என்ன நடக்கணும் திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுதான் கர்த்தர் நடத்துவார். அந்த திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். ஆமென், கர்த்தரை தேடணும். வந்தான் சாமுவேல் ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார், ஒருத்தன் வந்து கழுதை தேடி வருவான். என்ன தேடி வருவான்? கழுதை தேடி வருவான். நீ மேடையில் இருப்ப, அவனை கூப்பிட்டு அவனை ராஜா, அவனை முதல்ல அவனை அபிஷேகம் பண்ணு. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அவனை பெரியவனா ஆக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் வந்துட்டான். இப்போ 10:1-2 அவன் வந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார், சவுல் சொல்லிட்டார், இது சாமுவேல் சொல்லிட்டார், வரப்போறான், கழுதை தேடி வரப்போறான். அவன் வந்து ஒரு ஸ்டேஜ் கிட்ட நிக்க போறான். அவனை கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணு. ஆமென். இப்ப சாமுவேல் அபிஷேகம் பண்ணணுமா பண்ணக்கூடாது? அதுதான் 10வது வசனம். வாசி 1-2 வாசி. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கும் என்னை விட்டு போகிற போதும் பெண்ணியின் எல்லையாகிய செல்சாக்கில் ராக்கேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து தேடி போன கழுதையில் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதை மேல் ஏறி இருந்து கவலை விட்டு உங்களுக்காக விசாரிக்கப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்றார் என்று சொல்லி. ஆமென். அபிஷேகம் பண்ணணும்னு சொல்ற, நீ போங்க, உங்க கழுதை அங்க இருக்கும். ஆமென்.
அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 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 அவன் அபிஷேகம் பெற்ற உடனே அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கினான். யாரு? சவுல். அபிஷேகம் பெற்ற உடனே அவனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் என்பதை 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். பாருங்க, தேவனுடைய அபிஷேகம் இறந்த உடனே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் வழியில போகும்பொழுது அநேக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை அவன் பார்த்தான். ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சவுலும் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில போராட்டம் வந்தது. இஸ்ரவேல் ராஜா, முதல் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் முதல் ராஜாவாய் இஸ்ரவேலுக்கு ஆக்கின மனுஷன். ஆமென். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில போராட்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் யாரை தேடி இருக்கணும்? யாரை தேடி இருக்கணும்? கர்த்தரை தேடி இருக்கணும். நீங்க நாமும் தேவனுடைய அப்பத்தை புசிக்கிறோமா இல்லையா? தேவனுடைய ரத்தத்தை புசிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நான் அவனோடு கூட இருப்பேன், அவன் என்னோடு கூட இருப்பான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. நான் அவனோடு கூட இருப்பேன், அவன் என்னோட கூட இருப்பான். அப்ப அந்த சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ற நீய நாமும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது போராட்டம் வரும்போது நாம் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். அபிஷேகம் செய்யப்பட்ட நீய நாமும் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது யாரை தேட வேண்டும்? போராட்டம் வரும்போது யாரை தேட வேண்டும்? கண்ணீர் வரும்போது யாரை தேட வேண்டும்? சந்தோஷமா இருக்கும்போது யாரை தேட வரணும்? துக்கமா இருக்கும்போது யாரை தேட வரணும்? வியாதி இருக்கும்போது, பலவீனத்தில் இருக்கும்போது கர்த்தரை தேடணும். இந்த பெரிய ஆள் இவன் கழுதை தேடி போன மனுஷனை எப்படி தாவீது ராஜா ஆடை தேடி போனாங்க, ஆடை மேய்ச்சாங்க, அவனை கர்த்தர் ராஜாவை மாத்தினான். எப்படி இந்த கழுதை தேடி போன அந்த மனுஷனை முன்குறித்தியே கர்த்தர் அவன் அபிஷேகம் செய்யும்படிக்காக, ராஜாவா இஸ்ரவேலுக்கு மாற்றும்படிக்காக அதிகாரத்தை கொடுத்த அந்த சவுல் அவன் வாழ்க்கையில போராட்டம் வந்தது. இதுதான் நம்ம சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடாம யாரை தேடிப்பான்? அவனுக்குள்ள இருக்கிற தேவனை விட்டுட்டான். ராஜாவா ஆக்கின தேவனை விட்டுட்டான். தீர்க்க தரிசனம் சொன்னா இல்ல, தேவனை விட்டுட்டான். ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, சங்கீதத்தில் சொன்னார், ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லா கட்டிலிருந்தும் எல்லா போராட்டத்திலும் நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, இவனுக்கு எதிராக சில ராணுவங்களும் வந்தது அழிப்பதற்காக. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் chapter 28 verse 5 to 10 இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5 to 10 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சவுல் பெலிஸ்தீரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். சவுல் பெலிஸ்தீரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊர்மிலாவது தீர்க்கதரிசிகளிலாவது மறுவொரு அருளவில்லை. 7வது வசனம். அப்பொழுது சவுல் ஊழியக்காரரை நோக்கி அநியாயம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தேரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனோடு
அவனோடு கூட 2 பேரும் 2 பேரும் ராத்திரியில அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி நீ அஞ்ஞானம் பார்த்து எனக்கு குறி சொல், நான் உன்னிடத்திலே சொல்லுவதை எழுப்பி வர செய்யும் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றால், அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கும் பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டார். பாருங்க, அவன் வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சு. யார் வாழ்க்கையில? நம்ம வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சு. எங்க போறோம்? போறோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சு. அவனுக்கு எதிராக ராணுவம் வந்துச்சு. இப்ப அழிக்க போறாங்க. அவனுக்குள்ள அந்த ஜீவன் மேல பயம் வந்துச்சு. என்ன கொலை செய்திருவாங்களா? அதனால என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் ஜெயிப்பேனா இந்த போர்ல? அதுக்காக யாரை தேடி போனா? குறி சொல்ற ஒரு பொண்ணு கிட்ட போனான் இல்லையா, பார்க்க போனான். இப்போ சொல்றான், அந்த வேலைக்காரர் சொல்றான், ஆண்டவரே இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கிறா இல்லையா, இங்க கூட இருக்குவாங்க இல்லையா, பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கம்பெனில யாரும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. போயிட்டு வந்த மாதிரி சொல்றாங்க, போயிட்டு வந்த மாதிரி சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அட்ரஸ் போன் நம்பர் கூட சொல்லுவாங்க. கொடுத்தாரு இங்க கூட இருக்குவாங்க, எங்கன்னா இருப்பாங்க. அவங்க தான் தொழில் இல்லையா. இப்போ இவனுக்குள்ள பயம் வந்துடுச்சு. ராஜா இப்போ பல விதமான ராணுவம் எல்லாம் வந்து இவன் அழிக்க வருது. இவன் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடாம, அவன் சொல்லுங்க, அவன் ஆண்டவரை தேடாம, ஐயோ நான் செத்து போயிடுவேனா, எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் நாடு எப்படி இருக்கும், அதனால அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்ற ஒரு பெண் இடத்துல போறான். இருக்கிறாங்கன்னு முதல்ல கேட்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிறான், இல்ல இந்த ஊர்ல ஒரு சீனியர் இருக்குது. இப்போ டானி ரோட்ல ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சீனியர் லேடி இருக்கு. அவன் எல்லாம் சொல்லுவா, அவன் எல்லாம் சொல்லுவா, அவன் எல்லாம் சொல்லுவா, தீர்க்க தர்மமா சொல்லுவா, அப்படியே சொல்லுவா. நம்ம அவகிட்ட போனீங்கன்னா நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை, நாட்டு குறிச்சு அவ பேசுவா. போறாங்க, அந்த லேடி கிட்ட போறாங்க. போனோடனே சொல்றாரு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? இப்ப ராஜா தெரியாது, என்ன பண்ணாரு, வேஷம் போட்டுன்னு போறாரு. யாரு? சவுல் ராஜா வேஷம் போட்டுன்னு போறாரு. இப்ப ராஜானா தெரிஞ்சிடும் இல்லையா. ஏன்னா ஏன் வேஷம் போட்டு போறான்னா, அந்த நாட்டுல ஒரு கண்டிஷன், யாருக்கு என்ன நடந்தாலும் யாரும் குறி சொல்றவங்கிட்ட, சூனியம் சொல்றவங்கிட்ட, தாயத்து கட்டுறவங்கிட்ட, வெத்தல்ல போட்டோ காமிக்கிறவங்கிட்ட எங்க போக கூடாது. இது யாருடைய கட்டளை? இது சவுலுடைய கட்டளை. நான் கதை மாதிரி உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா, சவுலுடைய ராஜா. ஏன்னா ராஜா வந்து வேஷம் போட்டுன்னு போறான். உங்களுக்கு சவுலை பத்தி முழுசா பேசுறேன் நான். அவன் இன்னைக்கு வேதத்துல சவுலை பத்தி யார் கேட்டாலும் கரெக்டா பேசுறேன். சவுலுக்கு பயம் வந்தது. ஆகவே அவன் எதிர்காலத்தை குறித்து இப்ப நிறைய பேர் கிளி கட்ட போலியா, எதிர்காலத்தை போடணும் அவர் சொல்லி ஒரு காடு இருப்பார். ஆமே சொல்லுங்க, ஆமே. காடு எடுத்து பேசுவார் இல்லையா. காடு எடுத்து யார் சொல்றது? காடு இருக்கிறது கிளி, சொல்றது யாரு? அங்கே ஏமாத்துறான். இல்ல, கிளி தானே சொல்லணும், கிளி தானேப்பா சொல்லணும். அப்ப எவன் சொல்றான்? அதே மாதிரி போறாரு, போயிட்டு கேட்கிறாரு, வேஷம் போட்டுன்னு போறாரு. வேதம் சொல்லுது, ஒரு ராஜா ஏன் வேஷம் போட்டுன்னு போறான்னா, அந்த நாட்டுல கட்டளை, என் நாட்டுல இருக்கிற ஜனங்க என்ன நடந்தாலும் யாருக்கு போக கூடாது, குறி சொல்றவங்கிட்ட, தாயத்தை கட்டுறவங்கிட்ட, அஞ்சனம் பாக்குறவங்கிட்ட, இந்த வெத்தல போட்டோ எடுக்கிற சொல்றாங்க இல்ல, போட்டோ கட்டெல்லாம் போக கூடாது. இது ராணுடைய கட்டளை, ராஜாவுடைய கட்டளை. ஆனா இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அதனால அந்த பெண்ணு கிட்ட போறான், சொல்றா, ஐயோ ஆண்டவரே தெரியாதா உனக்கு, இந்த நாட்டுல ஒரு பெரிய கண்டிஷன் போட்டு இருக்கிறான் ராஜா, அவனுக்கு தெரிஞ்சானே என்ன கொலை பண்ணிடுவான். அப்போ ராஜா என்ன சொல்றாரு, நீ அதை பத்தி கவலைப்படாது, ஏன்னா அவர் தானே வந்துக்கிறார், நீ அதை பத்தியே கவலைப்படாது, அது நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்ப யாருப்பா வர வைக்கணும் சொல்லுப்பா கேட்குறாங்க இல்லையா. போனா யாருன்னா பெரிய பெரிய சீனியருங்க, பிசாசுங்க, சீனியருங்க. ஆமா,
அது என்ன இப்ப யார் வர வைக்கணும், வெத்தலையில யார் வர வைக்கணும் கொஞ்சம் சொல்லு. இது நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீ சொல்லு. எல்லாருக்கும் தான் தெரியும், நான் கேட்டு தான் இருக்கிறாங்க. யார் வர வைக்கணும் வெத்தலை சொல்லி, எந்த போட்டோ வரணும்? ஐயா அம்மா என்னை அபிஷேகம் பண்ணுவாரு, என்னை ராஜாவை பண்ணுவாரு இல்லையா? ஏதோ நான் கழுதையை தேடின்னு போனேன், எனக்கு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை பண்ணிட்டார், பலசாலியான வச்சார், தயவுசெய்து சாமியில கொஞ்சம் எடுப்பு. ஆமென். இது இன்னைக்கு வந்து நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்ல? அப்ப சாமுவேல் வாழ்ந்து வரார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சாமுவேலை எழுப்புறாங்க. 28ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிங்கம்மா. 11ல இருந்து வாசிங்க, நான் முடிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ எல்லாம் கிளீனா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சவுல் அங்க இருக்கிறார். சவுலுக்கு சொல்றான், என் ராஜாவை எழுப்பிய சாமுவேலை எழுப்பு, அவன் தான் அபிஷேகம் பண்ணவன், அவன் தான் ராஜாவை பண்ணவன், நான் அவரை எழுப்பு, நான் அவர்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா அவர் தானே ராஜாவை வச்சார். என்ன ராஜா, என்ன சவுல, என்ன சாமுவேல, நீ தானே ராஜாவை எழுப்புன. இப்ப எனக்கு போராட்டம் வந்துக்குது, இந்த போராட்டத்தை எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னா நீ தானே சொல்லணும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்து அவரை எழுப்பிடுறோம். அந்த அம்மா எழுப்பிடுறாங்க. கீழே இருந்து வர, எங்க வர்றாரு, எங்க இருந்து வர்றாரு, பூமியில இருந்து வருது. அப்ப பிசாசிங்கெல்லாம் எங்க இருந்து வருது, கீழே இருந்து. ஏன்னா ஆண்டவர் வந்து 2000 பிசாசிகளை துரத்தும் போது, ஆமே, அந்த பிசாசி என்ன தெரியுமா சொல்லிச்சு, என்ன வந்து எல்லாம் பாதத்துல தள்ளிடு. எங்க தள்ளிடணும், எங்க இருக்குது எல்லாம்? தேவனுக்கு விரோதமா செய்தவங்க எங்க இருக்கிறாங்க, செத்து போயிட்டவங்க எங்க இருக்கிறாங்க, பாதத்துல இருக்கிறாங்க. இப்போ சாமுவேல பாதத்துல இருந்து மேல கொண்டு வராங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப சாமுவேல் பேச வாசிங்க. அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு அவன் சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சே என்றால். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவர், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான் என்றான். அதிலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முக குனிந்து வணங்கினான். சவுல் வந்துட்டார். கீழே இருந்து எங்க வந்தாரு? சாமுவேல் எங்க வந்தாரு? இப்போ மேல வந்துக்கிறார் இல்லையா? அடுத்தது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்து என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவன் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசனங்களாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? நான் முதல்ல அது வாசலுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? நீ தானப்பா என்னை கொண்டு வந்த, நீ தானப்பா என்னை அபிஷேகம் பண்ண, நீ தானப்பா என்னை ராஜாவா பண்ண. இப்ப நான் போராட்டத்தில் இருக்கிறேன், பெலிஸ்தர்கள் வந்து என்னை கொலை பண்ண போறாங்க. இப்ப என்னை காப்பாற்றணும். இது என்ன ஒரு வழிச்சொல்? என்னை கருத்தை கைவிட்டுட்டான் சொல்றா இல்ல? ஏன்னா நீ எங்க வந்த, நீ இப்போ யாரு பார்க்க வந்த? முடிச்சு கைவிட்டுட்டார் கருத்து, என்னை கைவிட்டுட்டார் கருத்து. அதனால அந்த லேடி கிட்ட வந்து உன்னை எழுப்பிட்டேன் நான். இப்போ நீ என்ன ராஜாவை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண. இப்ப என்ன பெலிஸ்தரின் ராணுவத்திலிருந்து நான் எப்படி மீட்டுக் கொள்ள வேண்டும், நான் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், எனக்கு தயவு செய்து சொல்லு ஐயா, சாமுவேல் ஐயா சவுல் கேட்டான். அடுத்த வருஷம் அதற்கு சாமுவேல் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பேனே, கர்த்தர் என்னை கொண்டு சொல்லபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில். பாருங்க எப்போ அவன் வந்து அந்த அஞ்சனம் பார்க்கிற அந்த பெண்ணை பார்க்க வந்தானோ அப்பொழுது அவன் ராஜ்யத்தை கர்த்தர் எடுத்துட்டார். ஆமென். ஆனா அவனுக்கு தெரியாது. என்ன சொல்றாருங்க? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு
கொடுத்து விட்டார். ஆமென். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனால் அப்புறம் தான் கர்த்தர் கொடுக்கிறார். என்னைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டவன், என்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆமென், என்னைக்கு அந்த பெண்ணிடத்துல போனானோ கர்த்தர் ராஜ்யத்தை பிடிக்கிட்டார். அந்த ராஜ்யத்தை பிடிக்கிட்டு அடுத்ததா தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்படி என்றால் இஸ்ரவேலுக்கு இரண்டாவது ராஜா யாரு? தாவீது. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் கையில் ஒப்பு கொடுப்பார். இது கேளுங்க. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பார்கள். இஸ்ரவேலின் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தரின் கையில ஒப்பு கொடுப்பார் என்றார். வந்து கேட்டாங்க. ஆமென். சவுல் சொல்றாரு, இன்னோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆமென். சாமுவேல் சொல்றாரு சவுலுக்கு, நீ தேவனை விட்டுட்டு, ஆமென், தேவனை விட்டுட்டு இந்த பொம்பளை இடத்துல வந்ததுனால ஒரு ராஜ்யத்தை முதல்ல எடுத்துட்டு நான் தாவீதுக்கு நான் கொடுக்கிறேன். ஆமென். நாளைக்கு இந்நேரத்துல நீயும் உன் குடும்பம், உன் பிள்ளைகளும் என் கூட இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? பாதாளத்தில் இருப்பாங்க. இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 30வது 1 சாமுவேல் 31 1 சாமுவேல் 31 1-6 சொல்லிவிட்டு நாம ஜெபிப்போம். பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். பாருங்க, இப்ப சொல்லிட்டாரு இல்லையா, நீயும் புள்ளிங்களும் செத்து போயிடுவானுங்க. வாசிங்க வசனத்தை. பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பதாக முறியடித்து கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். வாசிங்க. பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய யோனத்தாவையும் அபினாத்தையும் மல்கியூகியும் வெட்டி போட்டார்கள். 3 பேர் செத்துட்டாங்க. 3 பேர் வெட்டி போட்டாங்க பெலிஸ்தியர். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, சவுல் மூலியமா, சாமுவேல் மூலியமா சொன்னார் இல்லையா, நீ என்ன தேடாம அந்த பெண்ணை தேடுறது நிமித்தம் நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் கொலை செய்யப்படுவார்கள், பாதத்தில் தள்ளப்படுவார்கள் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் 1 சாமுவேல் 31 அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லப்பட்டது. 3வது வசனத்தை வாசி. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டி அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் அவன் 3 குமாரரும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமித்து செத்து போனார்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடாம, ஆமென், யாரும் தேடி போனா, ஆமென், தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ராஜாவாய் கர்த்தர் வைத்தார். வாழ்க்கையில போராட்டம் வந்த உடனே அவன் ஆண்டவரை தேடாதபடி, ஆமென், ஆண்டவரை தேடாதபடி ஒரு பெண்ணை சூனியம் பார்க்கிற, தாய்த்து கட்டுற, ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண் இடத்துல போனா, ஆமென், அங்க போய் சாமுவேலை எழுப்புனா. சாமுவேல் சொன்னாரு, நீ இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே நீ கர்த்தரை தேடாம போனது நிமித்தம், ஆமென், அல்லேலூயா, நீயும் உன் பிள்ளைகளும் கொலை செய்யப்படுவார்கள், அவர்கள் இன்னும் 1 நாட்களுக்குள்ள பாதத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசன வசனங்களை கர்த்தராகிய தேவன் இந்த 1 சாமுவேல் 31 அதிகாரத்துல கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. 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 நீ நாமும் தேவனால் அபிஷேகம் பட்டவர்கள். ஆமென். நீதிமான்களாய் நாம் நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனை வரும்பொழுது நாம் யாரை தேடி போனோம்? கர்த்தரே தேடி போனோம். ஆமென். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு நம்மை கைவிட மாட்டார். ஆமென். பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்றைக்கும் மறக்க மாட்டார். ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
எல்லா சூழலிலும் நாம் யாரை தேடணும் இருக்கணும்? கர்த்தரை காரணம் நீ நாமும் தேவனால் அபிஷேகப்பட்டவர்கள், தேவனுடைய சரீரத்தில் ரத்தத்தையும் புசிக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் ரத்தத்தால் நீதிமான்களாக இருக்கிற நீ நாமும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த வேளையிலே வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. இனி யாரை நம்ம தேடணும்? எல்லா சூழ்நிலையிலும். ஆமென். எல்லா நெருக்கத்திலும், எல்லா போராட்டத்திலும் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும், ஆமென், தள்ளப்பட்ட நேரத்திலும், ஆமென், ஒதுக்கப்பட்ட நேரத்திலும், ஆமென், கண்ணீரோடு இருக்கும் பொழுதும் சரி, வேதனையா இருக்கும் பொழுதும் சரி, எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காம இருந்தாலும் கூட நாம் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர் ஒரு நாளும் ஒரு கைவிட மாட்டார். அவர் செவி சாய்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலியமா எங்களை பலப்படுத்தி, நாங்கள் இதற்கு முன்பதாக எத்தனையோ பலனுக்கு விழும் பொழுது, போராட்டத்தில் விழும் பொழுது நாங்கள் யாரெல்லாம் தேடி போனோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தா. இந்த வேதத்தின் மூலியமா எங்களுக்கு ஒரு பலத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்து, என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் உங்களே நோக்கி பார்ப்போம் என்ற அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இந்த வேதத்தின் மூலியமா எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கொடுத்த பலனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, கொடுத்த விசுவாசமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் அப்படியே செய்வோம். எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் தேடுவோம். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொன்னது போல இனி நாங்கள் தேடுகிறோம் கர்த்தா. நாங்கள் எதெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நாங்கள் கண்டடைகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தா. நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.